Daily. Taste the Daily. பிரியங்கா என்ன போர்ட் ஆஃப் டைரக்டரா இல்லை அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டரா இல்லை. இதே போல் தான் சன் டிவியில் ஒரு பிரச்சனை வந்தது. சன் டிவி ராஜாவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுகிறவர்கள் செய்தி வாசிக்கலாம். ஒரு ஆங்கர் சைதாப்பேட்டை செத்து போச்சா ரயிலில். இதுக்கு பின்னாடி பல அரசியல். நீங்கள் விஜய் டிவியில் கோபிநாத் நீங்கள் முதல் பரிசு பெறுகிறவர்களை 2ஆம் இடத்துக்கு தள்ளி விடும். அப்ப பிரியங்காவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டிவில வந்து தன் கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா சார்? ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அந்த பெண் பல பெண்களை அவர்களுக்கு விருந்தாக்கப்பட்டிருக்கும். வேற ஒண்ணுமே இருக்கு, வேற ஒரு கதை இருக்கு. கிண்டலும் கேலியும் நையாண்டியும் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ அடுத்ததான் பாலியல் புகார் வருமா? விஜய் டிவிக்கு நிகழ்ச்சிக்கு போகிற எத்தனை பெண்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள். கோபிக்கு அவருக்கு என்ன தொடர்பு, மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தொடர்பு, ஈசிஆரில் எங்கெங்கே காட்டேஜ் இருக்கு, எங்கெங்கே விருந்து நடந்தது, இதெல்லாம் சொல்லணும். நிர்வாகத்தில் மூத்த நபர்களே, அதிகாரத்தில் உள்ள அதிகாரம் படைத்தவர்களை பிரியங்காவுடைய கட்டுப்பாடு இருக்காங்க. பிரியங்கா முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்கு. இப்போ கோபி சிறையில் அடைக்கப்படுறதா இல்லை பிரியங்கா சிறையில் அடைக்கப்படுகிறதா என்பதை மணிமேகலை இன்னும் ஓப்பனாக வெளியில் வரணும். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு ஷோ பண்றாங்க, குக் வித் கோமாளி ஷோ. அது ரொம்ப ஹிட் மக்கள் மத்தியில. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து அதுல ஆங்கரா இருந்தவங்க இந்த மாதிரி நான் அந்த ஷோல ஆங்கர் பண்ண போறது கிடையாது, அதுக்கு ரீசன் இன்னொரு ஆங்கர் அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலை பிரியங்கா. ஆமா சார், இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, மணிமேகலை இப்போ ட்வீட் போட்டிருக்காங்க. நான் நீண்ட காலமாக பணியாற்றினேன், எனக்கு சுயமரியாதை பாதிக்கப்படுது. அந்த நிறுவனத்தில் பிரியங்காவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. பிரியங்கா சொல்லுவதை அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்கிறது. பிரியங்காவுக்கு தான் முதல் இடம். இப்படி தான் எனக்கு பணம் பொருட்டல்ல, சுயமரியாதை முக்கியம்னு போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி பல அரசியல் இருக்கு. நீங்கள் விஜய் டிவியில் கோபிநாத் நீங்கள் முதல் பரிசு பெறுகிறவர்களை 2ஆம் இடத்துக்கு தள்ளி விடுவதும், 2ஆம் இடத்தில் வெற்றி பெறுவர்களை முதலிடத்துக்கு தள்ளி விடுவதும், நீங்கள் விஜய் டிவி கோபி மேலே பல காலம் புகார். ஒரு இலங்கை தமிழ் பெண்ணு நீங்கள் முதல் பரிசு வாங்கக்கூடிய தகுதியை பின்னாடி தள்ளி விட்டாரு. தொடர்ச்சியாக பல சர்ச்சைகள் இருக்கு. இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் இருந்தாலும் இவர்கள் இந்த முறைகேடுகளை விஜய் டிவி தொடர்ந்து இந்த புகார் வந்துட்டே இருக்கு. இப்போ மணிமேகலை முழுசாக சொல்லிட்டு போயிடுச்சு, என்னுடைய உணர்வுகள் அங்கே மதிக்கப்படுவதில்லை, கிண்டலும் கேலியும் நையாண்டியும் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ அடுத்ததான் பாலியல் புகார் வருமா அப்படின்னு இப்போ தேட வேண்டியது இருக்கு. பிரியங்காவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? மேனேஜ்மெண்ட்ல எத்தனை முறை புகார் சொன்னாலும் அது காதலியே வாங்குறது இல்லைன்னா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா என்ன பவர்ஃபுல்லா, என்ன பாலியல் ரீதியான பவர்ஃபுல்லா? எத்தனை பெண்கள் பலியாக்கப்பட்டு இருக்கிறார்கள். விஜய் டிவிக்கு நிகழ்ச்சிக்கு போகிற அது அடுத்த கட்டம் வெளியே வரணும். பிரியங்கா என்ன போர்ட் ஆஃப் டைரக்டரா இல்லை அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டரா இல்லை. இதே போல் தான் சன் டிவியில் ஒரு பிரச்சனை வந்தது. சன் டிவி ராஜாவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுகிறவர்கள் செய்தி வாசிக்கலாம். நீங்கள் எஸ்வி சேகர் என்ன சொன்னார், எல்லாம் போய் கல்லெறிஞ்சாங்க. ஒரு ஆங்கர் சைதாப்பேட்டை செத்து போச்சா ரயிலில். அதுக்கு எவனும் கல்லெறிய போல. கல்லெறிஞ்சவர் மேலே பல பெண்கள் புகார் இருக்கு. கல்லெறிந்தவர்கள் மேலே நான் 2 தடவை சொல்கிறேன், எஸ்வி சந்திரசேகர் வீட்டில் கல் எறிந்தவர்கள் மேலே பல பெண்கள் புகார் இருக்கு. பல பெண்கள் புகார்கள் எதிலும் வெளியில் வர்றதில்லை. அப்போது மீடியாவில் நடக்கக்கூடிய சன் டிவி ராஜா, ஒரு ஆங்கர், இன்னொரு அங்கே பணியாற்றுகிற ஒரு பத்திரிகையாளர், 2 பேரும் காதலிக்கிறாங்க, திருமணம் செஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த பெண்ணை அந்த புறத்துக்கு கூப்பிடுறாரு. யார்? சன் டிவி ராஜா. திமுகவாக இருந்தால் ராஜாவை ஜெயிலில் போட்டுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா இருக்கிற பொழுது புகார் வந்து ஜெயிலில் போடுங்கன்னு சிறையில் அடைக்கப்பட்டார் ராஜா. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. இப்போ கோபி சிறையில் அடைக்கப்படுறதா இல்லை பிரியங்கா சிறையில் அடைக்கப்படுகிறதா என்பதை மணிமேகலை இன்னும் ஓப்பனாக வெளியில் வரணும்.
அவங்க பிரியங்கான்ற பேரை மென்ஷன் பண்ணாங்க. அப்போ பல பிரியங்காக்கள் அங்க இருக்காங்க. பல மணிமேகலைகள் விரட்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு வெளியே கொண்டு வரும். ஒரு கர்நாடகால இருந்து வந்து விஜய் டிவில ஆங்கரா சேர்ந்து அவங்க ஆங்கரா சேர்ந்ததுக்கு அப்புறம் பாவனா அப்படின்ற ஆங்கர், டிடியா இருக்கட்டும், இப்போ மணிமேகலையா இருக்கட்டும், ஜாக்லின்ற ஒரு ஆங்கரா இருக்கட்டும், அவங்க ஆங்கரா சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க யாரையுமே இப்ப ஆள காணும். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? என்ன எல்லாம் பாலியல் பிரச்சனை தான், வேற என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பல புகார்கள்ல பல பெண்கள் மறைச்சிட்டு கடந்து போயிருக்காங்க. பிரியங்காவுக்கு விஜய் டிவி நிர்வாகம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் எந்த காரணம் இருக்காது. இந்த நாடகம், சின்னத்திரை, பெரிய திரை எல்லாமே பாலியல் ரீதியான பிரச்சனைகள் தான். ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அந்த பெண் பல பெண்களை அவர்களுக்கு விருந்தாக்கப்பட்டிருக்கணும். வேற ஒன்றுமே இருக்காது. வேற ஒரு கதை இருக்காது. ஏன்னா அது ஒரு சினிமா தொழில் மாதிரி தான். அப்ப பிரியங்காவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விஜய் டிவில வந்து தன் கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா சார்? இல்ல வேற என்ன நிர்வாகத்துக்கும் பிரியங்காவுக்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன பின்னணி? என்ன ஏதாவது வேற காரணம் இருக்கா? இவங்க ஏதாவது பெரிய கார்பரேட் கம்பெனி ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? பிரியங்காக்களை போல பல பிரியங்காக்கள் அங்க இருக்கலாம். பிரியங்கா வந்து நல்லா ஆங்கர் பண்றாங்க அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். இல்ல ஆங்கர் பண்றாங்கன்னா மற்றவங்க ஆங்கர் பண்றது இல்லையா? மணிமேகலை என்ன சொல்லுதுன்னா பல வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னு சொல்லுது. அது பிரியங்கா மேல போய் புகார், மேனேஜ்மெண்ட் புகார் சொன்னா அந்த புகார் எடுபடுவதில்லை. அப்ப என்ன ரிலேஷன்ஷிப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரியங்காவுக்கும்? ஒரு தொழிலாளி முதலாளிங்கிற ரிலேஷன்ஷிப்பா இல்ல அதை தாண்டிய உறவா? பிரியங்கா சொல்றதை கேட்டா 2-3 ஷோ கொடுக்குறோம் நீங்க ஆங்கர் பண்றதுக்கு, இல்லையா பிரியங்கா சொல்றது கேட்டுதான் ஆகணும், ஆப்ஷனே இல்லைன்றாங்களாம். அப்ப அவ்வளவு நெருக்கம் பிரியங்கா மேனேஜ்மெண்ட்டுக்கு, அவ்வளவு நெருக்கம். அந்த நெருக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை அங்க இருக்கிற பல மணிமேகலை உண்மை சொல்லணும், வாயை திறக்கணும். எதிர்காலத்துல பல பேர் பாதிக்கப்படக்கூடாது, பல பேரே பாதிக்கப்படக்கூடாது. பிரியங்கா எப்படி வந்தாங்க, யாருக்கு நெருக்கம், என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம், கோபிக்கு அவருக்கு என்ன தொடர்பு, மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தொடர்பு, ஈசிஆரில் எங்கெங்கே காட்டேஜ் இருக்குது, எங்கெங்கே விருந்து நடந்தது, இதெல்லாம் சொல்லணும். சொன்னாதான் பல பிரியங்காக்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். இல்லைன்னா சோசியல் மீடியாவில் செய்தியை போட்டு ஒரு 2 நாள் கழிச்சாலும் மறந்துடுவோம். இதெல்லாம் வெளியே சொன்னா உங்க கெரியருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை. இல்லைம்மா, இந்த நாட்டில் சட்டம் இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, மனித உரிமை அமைப்புகள் இருக்குது, பெண்கள் அமைப்பு இருக்குது. அதெல்லாம் மணிமேகலை தெரியாதா? தெரியலனாப்பா இந்த அம்மாவும் உண்மையை மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். சமூகத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு அர்த்தம். சமூகத்துக்கு நீங்கள் உண்மையாளின்னு அர்த்தம். பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதானே அத்தனை பேருடைய கவலையும். அப்போ மணிமேகலை என்ன சொல்லணும்? யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதற்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிரியங்காவுடைய வேலை என்ன, பிரியங்காவுடைய நேரடி வேலை என்ன, மறைமுக வேலை என்ன, பிரியங்கா எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, பிரியங்கா சொல்வது மேனேஜ்மெண்ட் எப்படி ஏன் தட்டாமல் கேட்குது, யார் அதுக்கு காரணம், என்ன காரணம், எங்கே காரணம், இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? சொல்லலைன்னா கடந்து போய் ட்வீட் போட்டதுக்கு எந்த பேர் 2 நாள் எல்லாம் மறந்துடுவான். மீண்டும் பிரியங்கா தான் பல மணிமேகலை பழி வாங்கப்படுவார். அதனால் வாய் திறக்கணும். நீங்கள் ஹேமா கமிட்டியில் முகேஷோடு அந்த சித்திக்கு சினிமாவுக்கு வாய்ப்பு தர்ற, நீ தான் அடுத்த செம்மீன் ஷீலா, திருவனந்தபுரம் அவனுடைய கட் அவுட்டு தான் இருக்கும், இப்படி சொல்லி பல முறை அந்த பெண்ணை கெடுத்திருக்காரு. இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது? எந்த நீதிமன்றத்துக்கு வேணால் வர்றேன், சித்திக்கு மேலே நான் புகார் கொடுக்குறதுக்கு எங்கே வேணாலும் வர்றேன். அந்த அம்மா கமிஷன் ஆஃபீஸுக்கு போகுது, டிஜிபி ஆஃபீஸுக்கு போகுது. இதுக்கு பிறகுதான் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. ஒரு ஃபேம்காக இந்த மாதிரி பண்றது தப்பு இல்லையா சார்? பெண்கள் இல்லம்மா, ஒரு பெண்கள் இன்னொரு பெண்ணே பண்றாள, ஆண் பண்ணா பரவாயில்ல. பிரியங்காவை விஜய் டிவி நிர்வாகத்தை வசப்படுத்தி எந்த பெண் அங்கே வேலை பார்த்துடக்கூடாது. இந்த மனநிலைக்கு வருகிறவர்களை கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும், அம்பலப்படுத்தணும். பிரியங்கா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேனேஜ்மெண்ட்டோட நெருக்கமானா, மேனேஜ்மெண்ட் பிரியங்கா சொல்லுவதை தவிர வேற யாரும் கேட்கறது இல்லை. அப்போ பிரியங்காவுடைய அந்தரங்க என்ன, இவ்வளோ முக்கியத்துவம் அந்த மாதிரி $100 கோடி
இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு? இல்லை. எதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு? இப்போ வர பெஸ்ட் ஆங்கர்னு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ விஷயம் நடக்கிற பொழுது கண்டிப்பாக இது எல்லை தாண்டிய உறவு இருக்கும். ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை பல மணிமேகலையுடைய வேலை. மணிமேகலை இன்னும் வாய் திறக்கலை, இன்னும் முழுமையா வாய் திறக்கல. தன்னை பற்றி காப்பாற்றி கொண்டுட்டு அந்த மாதிரி வெளியே வந்துருச்சு. பல மணிமேகலை பலியாட ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேருடைய பேரை சொல்லுது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் சொன்னாதான் எதிர்காலத்தில் இப்போ பாதிக்கப்படுவாங்க. இப்போலாம் மனித உரிமை அமைப்பெல்லாம் இருக்குது, பெண்கள் பற்றி மனித உரிமை அமைப்பு இருக்குது. அங்கெல்லாம் நேரடியாகவே அவர்கள் காப்பாற்றப்படணும்னு மணிமேகலைக்கு உணர்வு இருந்தால் இந்த ட்விட்டருக்கு அடுத்தபடி அடுத்த கட்ட நகர்வுக்கு வரணும். அதே போல் பல மணிமேகலை வெளியேற்றப்பட்டிருக்காங்க, அவர்களுடைய பேரெல்லாம் சொன்னீங்க. இப்போ அவர்கள்லாம் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து விஜய் டிவியில் நடந்த நீங்கள் சமூக விரோத செயலை பொது வெளியில் சொல்லணும், பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லணும், கமிஷன் ஆஃபீஸில் புகாராக கொடுக்கணும், என்ன நடந்துன்னு சமூக வலைதளத்தில் சொல்லணும். அப்போ தான் திரை மறைவில் நடந்த பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்தால் இந்த பெண்ணினம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா நீங்கள் 2 நாள் கழிச்சு எல்லாம் மறந்துடுவான், மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். இப்போ இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாடகி சுசித்ரா அவங்க வந்து பிரியங்காவை பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. பிரியங்கா யாருன்னு தெரியுமா, அவங்களால வந்து அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காரு, இப்போதான் அவர் இன்னொரு மேரேஜ் ஆகி நல்லா இருக்காரு. இவங்க எப்படின்னா ஒருத்தவங்களை அன்பு காட்டி மயக்கி அவங்கள அடிமைப்படுத்துறவங்க இவங்க, அந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது புகார்னா ஒரு புகார் வந்தால் தொடர்ந்து புகார் வரும். அதில் இப்போ சுசித்ரா சொன்ன புகாரையும் நம்ம மிக சாதாரணமாக தவிர்த்து விட முடியாது. அதில் உண்மை இருக்கும், ஒரு பெண்ணு சொல்கிற போது உண்மை இருக்கும். அப்போ பிரியங்கா மீது இன்னும் என்னென்ன புகார் இருக்குது? இப்போ மணிமேகலை சொன்னது, சுசித்ரா சொன்னது, இன்னும் பல புகார்களை நீங்கள் விசாரிக்கணும். விசாரித்து அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால தான் பல விஷயங்களை தடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்க முடியுமா சார்? இருக்கலாம், 100% இருக்கலாம். சில பெண்கள் இப்படிதான் இருக்காங்க, கேரக்டரை மாற்றிக்கிறது இல்லை. அவர்கள் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கு. என்ன காரணம்? தன்னை முன்னிலைப்படுத்துகிறோம். அதுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிற பல பெண்கள் இப்போ இந்த சமூக வலைதளம் வந்த பிறகு பல பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக மாறிடுறாங்க. அதை இன்னொரு பெண் தான் அதை பொதுவெளியில் கொண்டு வரும். பொதுவெளியில் கொண்டு வந்த பிறகுதான் இவர்களை திருத்த முடியும், சட்டத்தின் முன் நிறுத்த முடியும். மணிமேகலை அவர்கள் வந்து ஒரு 15 வருஷமா ஆங்கரா இருக்காங்க. இப்போ பிரியங்காவானால அவங்களோட கெரியரே, இப்போ விஜய் டிவில இருந்து அவங்க கெரியரே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து அவங்க என்ன சந்தோஷத்தை கண்டுருவாங்க? ஏன்னா வந்து நான் சொல்றதுதான், நான் சொல்றதை கேக்குறியா இரு, இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்கன்னா, அப்ப வெளியே மட்டும் எப்படி அவ்வளவு சிரிச்சுட்டு வேஷம் போட்டுட்டு இருக்காங்களா? இல்ல, அதை விட நிர்வாகம் கேட்குது, அதுதான் முக்கியம். பிரியங்கா மணிமேகலைய வேண்டான்னு சொல்றதுக்கு விஜய் டிவியினுடைய உரிமையாளர் கிடையாது. யாரு? பிரியங்கா. அப்போ இதுல குற்றவாளி யாரு? அந்த நிர்வாகத்துல கருப்பு ஆடு யாரு? கருப்பு ஆடுக்கும் பிரியங்காவுக்கு என்ன தொடர்பு? இவ்வளவு தைரியம் வர்றது காரணம் என்ன? அந்த கருப்பு ஆடு தான். மேனேஜ்மெண்ட்ல நிர்வாகம்தான் இந்த ஆங்கருக்கு சம்பளம் கொடுக்குது, இவர்களை நிர்வாகத்துல வேலை வாங்குது. அவர்களே பிரியங்கா கட்டுப்பாடு இருக்காங்கன்னா அப்ப இங்க ஏதோ கள்ள தொடர்பு இருக்கு. அது சரியான தொடர்பு அல்ல, நல்ல தொடர்பு அல்ல, அது கள்ள தொடர்பு தான். அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. பல பெண்கள் இப்போ வெளியே அனுப்புனதுக்கு காரணம் மேனேஜ்மெண்ட் தான். பிரியங்கா சொல்ல மேனேஜ்மெண்ட் கேட்குதுன்னா அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி சரியான மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும்? அப்போ நார்மலா ஒரு ஆங்கரா வந்தவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா அப்போ பல ரகசியங்கள் மறைஞ்சு கிடக்கு, பல ரகசியங்கள் மறைஞ்சு கிடக்கு. அந்த ரகசியங்கள் எல்லாம் என்னென்னு வெளியே கொண்டு வந்தால் தான் பிரியங்காவை அம்பலப்படுத்த முடியும், பிரியங்காவை சட்டத்தின் முன் நிறுத்தி நடவடிக்கை எடுக்க முடியும். அதற்கான முயற்சியை இதுவரை பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டு நீங்கள் இந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற ரகசியத்தை பொதுவெளியில் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரியங்கா இருக்கும்போது சேனல்ல ஒருத்தர் கூட சார் இல்ல பிரியங்காக்கு ஆப்போனண்டா கேள்வி கேட்க? இல்ல, ஒருத்தர் இல்லைங்கிறதானே இவ்வளவு நாளா 15 வருஷமா. அப்ப எல்லாரையும் தான் கைக்குள்ள வச்சு மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிர்வாகத்தில் இருக்கு. நிர்வாகம் பிரியங்காவுடைய கட்டுப்பாடு, பெரிய தலையே அதுதான். நிர்வாகத்துல மூத்த நபர்களே, அதிகாரத்தில் உள்ள அதிகாரம் படைத்தவர்களை
பிரியங்காவுடைய கட்டுப்பாடு இருக்காங்க. பிரியங்கா முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்கு. இதுதான் காரணம். இல்லைன்னா மணிமேகலையை போல மற்ற ஆங்கரை போல அது ஒரு ஆங்கர் தானே. இந்த ஆங்கர் எப்படி சூப்பர் பவர் ஆங்கர் ஆச்சு? எப்படி அந்த சூப்பர் வந்தது? அதுக்கு யார் பின்னில் இருக்காங்க? நிர்வாகத்தில் போய் புகார் கொடுத்தா எடுபடுறது இல்லை. நீ பிரியங்காவே ஃபாலோ பண்ணுங்கனாங்கன்னா அப்போ ஏதோ பல மர்மங்கள் புதைஞ்சு கிடக்கு. அந்த மர்மங்களின் வழியாகத்தான் இவர்களெல்லாம் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சா தான் பிரியங்காவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது வந்த பிறகுதான் பிரியங்காவுக்கும் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடியவர்களுக்குமான உறவு தவறான உறவு என்பது வெளி உலகத்துக்கு தெரியும். நம்ம டிவியில பாக்குறது எதுவுமே உண்மை இல்லை, நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரியங்காவே ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா டிவியில பார்க்கும்போது ஐயோ ரொம்ப நல்லவங்க, ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஆங்கர்னா அது பிரியங்கா கண்டிப்பா சொல்லி ஆகணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிரியங்காவா நல்லா ஜாலியா பேசுவாங்க, ரொம்ப பிடிக்கும்னுவாங்க. இப்ப இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அவங்களோட பேக் சைட் தெரிய ஆரம்பிக்குது. இவங்களா பிரியங்காவா இப்படியா, இவங்க இப்படியா, ரொம்ப நல்லவங்களாச்சே அப்படின்னு சில பேரால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அந்த சேனல்ல வந்து அப்ப பிரியங்காவை இப்படி ஒரு சைட்ல காமிச்சிருக்காங்களா? இந்த சேனல் இல்ல, தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கு. என்னன்னா திரைப்படம் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. இங்க இந்த முட்டா தமிழம் பூரா திரைப்படத்தில் நடிப்பது அப்படியே உண்மையா நம்புறோம். நீங்க சினிமாவும் டிவியும் தான் தமிழ்நாட்டில். இப்ப பிரியங்கா எலெக்ஷன்னா அந்த ஏரியாவில் ஜெயிச்ச கவுன்சிலர் கண்டிப்பா. முட்டாள் மக்கள் யாருக்கும் தெரியல. நடிப்பை உண்மை என்று நம்புகிறான், நடிப்பை உண்மைன்னு நம்புறான், உண்மையை நடிப்புங்கிறான். இந்த முட்டாள் மக்களை யார் காப்பாத்துது? சினிமாக்காரன் பூரா முதலமைச்சர் ஆகணுங்கிறான், சினிமாக்காரி பூரா குடும்ப தலைவிங்கிறான். அப்போ இது அரசியல் வேறு, சினிமா வேறு. கேரளாவில் அப்படி தான். அரசியல்வாதிகளை சினிமாவில் சேர்த்த மாட்டான், சினிமாக்காரன் அரசியல் சேர்த்த மாட்டான். ஆனால் இங்கே அரசியலும் சினிமாவும் பிணைந்து கிடக்கிறது. அதிலிருந்து மீட்டெடுப்பது பெரிய தலையாய வேலை. அதற்கான ஆட்களே இல்லை. தந்தை பெரியார் இருந்தார். அதற்கு பிறகு சினிமா முழுக்க அரசியலாக மாறிப்போச்சு. அசிங்கங்கள் பூரா அரசியல் ஆகிப்போச்சு. அது இந்த மக்களுக்கு அரசியல் தெரியாதனுடைய விளைவு. நம்ம பிரியங்கா போன்ற நீங்கள் வேஷதாரிகள் எல்லாம், கபடதாரிகள் எல்லாம் உண்மையாளர்களாக நம்பப்படுகிறார்கள். கொஞ்சம் அறிவு இருக்கவங்கலாம் வந்து இப்போ மணிமேகலை சொல்றது நம்புறாங்க. ஆனா இந்த பிரியங்காவோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, மணிமேகலை மேலதான் தப்பு இருக்கும், அதை ஏதாவது திமிரா பேசியிருக்கோம், அதனால பிரியங்கா மேல அவங்க பொய்யா சொல்றாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ மணிமேகலை மேல தப்பா இல்ல பிரியங்கா மேல தப்பான்றது மக்களுக்கு சில கன்ஃபியூஸாவே இல்லை. அது இங்க மக்களே கன்ஃபியூஸா தான் இருக்கு. மக்களை பொறுத்தவரை தெளிவான அரசியலே இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இங்க அரசியலே குழப்புவது தான். குழப்பி விட்டீங்கன்னா தெளிவாக நம்ம வேலையை முடிச்சுக்கலாங்க. முட்டாள் மக்கள். ஏன்னா அரசியல் தலைவன் குழப்பவாதி, அதிகாரி குழப்பவாதி, சமூக தலைவன் குழப்பவாதி, எல்லாம் சந்தர்ப்பவாதி. உண்மையான தலைவனை போய் எங்கே போய் தேடுறது? சுடுகாட்டில் தான் போய் தேடணும். எல்லாம் மண்ணோடு மண்ணா மக்கி போயிட்டு. உண்மைகளே இல்லை, உண்மைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையான மனிதன் பூரா ஓரமாக படுத்து கிடக்கிறான். ஏமாற்றுக்காரன், மோசடிக்காரன் தான் பெரிய அடையாளத்தோடு இருக்கான். அதனால மக்களும் குழம்பி போயிருக்கான். எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நம்ம நிற்கணும். அதுதான் சரியான பார்வை. அதிகாரத்தில் இருக்கிறவங்க பக்கம் இருக்கக்கூடாது. அதிகாரம் இல்லாமல் கிடக்கிறான்ல, அவன் பக்கம் தான் நிற்கணும். அந்த அறிவு என்னைக்கு இந்த சமூகத்துக்கு வருதோ, மலையாளியை போல, வங்காளியை போல, பஞ்சாபியை போல, மராட்டியை போல, கன்னடத்துக்காரனை போல என்னைக்கு இவனுக்கு அறிவு வருதோ அன்னைக்கு தான் இவனுடைய பொது அறிவு விருத்தியாகும். எவன் குற்றவாளி, எவன் நல்லவன்னு அவன் கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி அன்னைக்கு தான் இந்த இனம் பெறும். நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். Taste the Daily.